எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கும். அங்கே நாங்கள் எப்போயாவது சாப்பிட போவோம். நாங்கள் போகிறப்பெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஒரே ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாலா ஹாட் பட் ரெசிபி தான். இது வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும், எங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே பிடிக்கும். இது வந்து எப்படின்னா 3 கேட்டகரியில் தருவாங்க. லெஸ் ஸ்பைசி, அதுக்கப்புறம் மீடியம், ஸ்பைசின்னு சொல்லிட்டு. நம்ம லெஸ் ஸ்பைசி ஆர்டர் பண்ணாவே பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்பைசியாக இருக்கும். பட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்பெஷலி வந்து என் டாட்டருக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போ நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் இதை தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ அதனால் எங்கள் வீட்டு தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அதுக்குள்ளே திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு நீ வீட்டிலே ட்ரை பண்ணு, வீட்டிலேயே நல்லா வந்து திருப்தியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. பட் நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. நம்ம ரெசிபீஸ்னால் ஏதாவது போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து என்னென்ன சேர்க்கணும் எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். யூடியூப்பில் கண்டிப்பாக இருக்கும், நீ ரெஃபர் பண்ணிவிட்டு செய் அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் 2 நாளாக யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தா அதில் இந்த ஹாட் பாட் ரெசிபி வந்து வெரைட்டியாக இருக்கும் போல். ஸோ நாங்கள் சாப்பிட்ட அந்த ப்ராப்பரான ரெசிபி வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. சரி, நம்ம வேறு எல்லாம் போட்டு அந்த டேஸ்ட் வந்து சாப்பிட முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டதுலையே அதில் என்னென்ன போட்டிருந்தாங்க அதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட்டேன். செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா நிறையா திங்ஸ் இதில் போடுறோம், அதெல்லாம் சாப்பிட முடியலன்னா வேஸ்ட்டாக போயிடுமேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ எல்லாமே போடலாம். நான் வந்து காளான், அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு, அப்புறம் குயில் எக்ஸு, அப்புறம் சிக்கன் ஹாட் டாக், சாசீஸ் இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் கட் பண்ணி வெஜிடபிள்ஸை மட்டும் வேக வச்சு எடுத்துட்டேன். அப்புறம் ஹக்கா நூடுல்ஸ் இருந்தது வீட்டில், அதையும் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு மெயினாக போட வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வரமிளகா, அதனோட காரம் தான் அதில் இருக்கும். அதுவும் போட்டு ஃபைனலி வந்து நாங்கள் சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு வந்து கொண்டு வந்துட்டேன். இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் வேஸ்ட் ஆகலை, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஸ்பைசி கொஞ்சம் கம்மியாக பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. ஃபைனலி வந்து எங்களோட இன்றைக்கி டின்னர் வந்து இது தான். நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.